புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பட்டியலினத்தவர்கள் வாழும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் யாரோ ஒரு விஷமிகள் மலம் கலந்த தண்ணீரை குடித்து அங்கு வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தினர் சிலர் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயங்களே வெளியில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் நடந்த 2 வருடங்களாயும் இந்த மாதிரியான ஒரு கொடூர குற்றச்செயலை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை ரொம்பவே மெத்தனமாக செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுக மேலே வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று, வேங்கைவயல் பிரச்சனையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாட்டையே உலுக்கிய வேங்கைவயல் சம்பவத்துக்கு ஏன் முதல்வரோ துணை முதல்வரோ யாருமே அங்கே போகலை? வட மாநிலங்களில் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா அதற்காக அறிக்கை கொடுக்கக்கூடிய திமுகவினர் வேங்கைவயல் விஷயத்தை பற்றி பேச மறுப்பதேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே திமுகவை நோக்கி தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் வேங்கைவயல் வழக்கை பற்றின சிபிசிஐடி விசாரணை சரியான திசையில் செல்லவில்லை. வழக்கு தாக்கல் செய்து 2 வருடங்களாகியும் இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகையை அவங்க தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. அந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வரும்போதே நீதிபதிகள் ரொம்பவே கண்டிப்போடு தமிழக அரசு நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இத்தனை நாளாயும் இப்போ வரைக்கும் குற்றப்பத்திரிகையை நீங்கள் தாக்கல் செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது மிக முக்கியமாக அப்படின்னா இந்த விசாரணை ஆரம்பித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சால் தான் இதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணை நடந்து அதற்கப்புறம் தான் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க. அப்போது காவல்துறை விசாரணைக்கே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டால் அதற்கப்புறம் நீதிமன்ற விசாரணைக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? எப்போ நீங்கள் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? கீழ்மை நீதிமன்றம் விசாரணை, அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் அப்பீல், அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அப்பீல்னு போனால் இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஸோ இந்தளவுக்கு தாமதமாக மெத்தனமாக காவல்துறை செயல்படுகிறது அப்படிங்கிறத உயர் நீதிமன்றமே கண்டிச்சாங்க. அந்த ஒத்திவைக்கப்பட்ட பொதுநல வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு வரும்போது தான் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு தான் நேற்று முழுவதும் வேங்கைவயல் சம்பவத்தை பற்றி தான் நம்ம பரபரப்பாக பேசிகிட்ருக்கோம். காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க? முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் இந்த 3 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துருக்காங்க. அது எதற்காக அப்படின்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மா முத்தையா, அந்த பத்மாவுடைய கணவர் திரு முத்தையா அவர்களை பழிவாங்குவதற்காக இவங்களே இந்த தொட்டியில் மலத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றப்பத்திரிகையுடைய சாராம்சம். அதே மாதிரி குற்றம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்ட முரளி ராஜா என்பவர் ஒரு காவலராக இருக்கார். அவர் தான் முதல்ல இந்த குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் வீசுது அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பியதாக குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிராம மக்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த சுதர்ஷனும் முத்துகிருஷ்ணனும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மேலே ஏறி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மேலே ஏறி ஆய்வு செய்வது போல் நடித்து அந்த மலத்தை அப்போ தான் கலக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டியலினத்தை சேர்ந்த 3 நபர்களும் சேர்ந்து மாற்று சாதியை சேர்ந்த ஒரு நபரை பழிவாங்குவதற்காக அவர்கள் குடிக்கும் குடிநீரில் அவர்களே மலம் கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கலான விஷயம் வெளியில் அது பரபரப்பாக விவாதிச்சுட்டு போதே குற்றம் சாட்டப்பட்ட சுதர்சனும் அவருடைய தாயாரும் பேசின ஒரு ஆடியோ கிளிப்பிங் நியூஸ் 18 சேனலில் வெளியில் வருது. அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி அவங்க வெளியிடுறாங்க. அதில் சுதர்சனுடைய தாயார் சுதர்சனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் பண்ணும்போது அங்கேயே அவர் விசாரணையில் தான் இருக்கார் போல இருக்குது. என்னப்பா விசாரிச்சிட்டாங்களா, என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்குறம்போது, இல்லைம்மா நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ அவங்க என்ன கேட்டாலும் ஒத்துக்காதப்பா, அடித்தா கூட ஒத்துக்காத அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவரும் சரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதோடு அந்த ஆடியோ கிளிப்பிங் முடியுது. அதே மாதிரி சுதர்சனுடைய உறவினர் வேறொரு பெண்ணோடையும் சுதர்சன் பேசுகிற அந்த ஆடியோ கிளிப்பிங்கும் வெளியில் வந்திருக்கு. என்னப்பா விசாரணையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சுதர்சனும் பதில் சொல்கிறாரு. குற்றத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்க எதுவும் காவல்துறை எதுவும் வெளியில் சொல்கிறதில்ல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த உறவினரை பேசுகிறதும் ரெக்கார்டிங் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நேற்று நடந்த சம்பவங்கள். தமிழக அரசு இந்த பிரச்சனையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சுதர்சன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத மக்கள் நம்புவதற்காக அவர் பேசின ஆடியோ கிளிப்பிங் நியூஸ் 18 சேனலில் வெளியில் வந்திருக்கு.
இந்த விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த குற்றப்பத்திரிகைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த குற்றப்பத்திரிகை கீழ்மை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மேலேயே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வழக்குடைய ஆரம்ப கட்ட விசாரணையிலிருந்தே காவல்துறையுடைய நோக்கம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவது தான். அதனால் இதை ஏற்றுக்கக்கூடாது, இந்த வழக்கை உடனடியாக தமிழக அரசு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளரும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. யாரோ ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக அவங்க குடிக்கிற குடிநீர்லேயே அவங்களே மலம் கலந்தாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? இதில் எப்படி என்ன லாஜிக் இருக்குது? இது முற்றிலும் தவறான விசாரணை, இது முற்றிலும் தவறான அறிக்கை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அதே கேள்வியை தான் நம்மளும் கேட்குறோம். முத்தையா என்ற பஞ்சாயத்து தலைவியின் கணவரை பழிவாங்குவதற்காக வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்த பட்டியலினத்தவர்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் அதே கிராமத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த 3 நபர்கள் மலம் கலந்திருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்க மலம் கலந்துட்டாங்க, இவங்க இவங்களுக்கு தெரியும், அதனால் இவங்க அந்த குடிநீரை குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருமே இவங்களோட சொந்தக்காரங்களாக தானே இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கிற கிராமங்களில் பெரும்பாலும் சொந்தக்காரங்க தான் அருகருகே குடியிருப்பார்கள், ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வீட்டை சேர்ந்தவங்க அந்த தண்ணியை தானே குடிப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க அந்த தண்ணியை தானே குடிப்பாங்க, அவங்க சாதிக்காரங்க அதே தண்ணியை தானே குடிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? வேறு யாரையோ ஒருத்தரை பழிவாங்கிறதுக்காக அவங்க மக்களையே அவங்க துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதா? ஆனால் குற்றப்பத்திரிகையில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக திரு பி மோகன் அப்படிங்கிற வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்லலை. இந்த மலம் கலக்கப்பட்ட குடிநீரை கோபிகாஸ்ரீ அப்படிங்கிற சிறுமி குடித்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவங்க மருத்துவமனைக்கு அட்மிட் செய்யப்படுறார். அதற்கு பிறகு அந்த மருத்துவமனையில் அந்த மாணவியுடைய மாதிரிகளை எல்லாம் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க குடித்த குடி தண்ணீரில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த டாக்டருடைய அறிக்கை வருது. அதற்கு பிறகு தான் இந்த விவகாரம் பெருசாகுது. ஆனால் காவல்துறை இல்லை கலெக்டர் அந்த அங்கே இருக்கிற பிடிஓ அந்த பஞ்சாயத்து தலைவர் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடி தண்ணீரில் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலம் கலக்கப்பட்ட அந்த குடிநீர் தொட்டியை முழுசாக திறந்து விட்டு அந்த தண்ணீர் எல்லாத்தையும் வெளியேற்றிடுறாங்க. ஆனால் இந்த வழக்கறிஞர் மோகன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த குடி தண்ணீர் பிரச்சனை அப்படின்னா அந்த குடி தண்ணீரை முதல்ல மாதிரி எடுத்து ஆய்வு செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? அதையே செய்யாமல் எப்படி இந்த வழக்கை முன்னெடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவருடைய நியாயமான கேள்வி. இப்போ நம்ம எல்லாருக்கும் சொன்னது என்ன? மலம் கலக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிறது தானே சொன்னோம். அப்போ மலம் கலக்கப்பட்ட குடிநீருடைய சாம்பிள் எடுத்து அதை பரிசோதனை பண்ணி ஆமாம் இதில் மலம் கலந்துருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யணுமா வேண்டாமா? அதையே செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மீடியாவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது யார் அப்படின்னா இந்த சுதர்சனும் முரளிராஜாவும். அப்போ இங்கே மறுபடியும் நம்மளுக்கு கேள்வி வருது, அவங்களே மலத்தை கலந்துட்டு அவங்களே மீடியாவுக்கு போய் சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்களே காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வருது. இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி இந்த வழக்குடைய விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே இந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் இந்த 3 பேரையுமே குற்றத்தை ஒப்புக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை மிரட்டினதாக அவர் பதிவு பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணித்தரோம், இந்த குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேரம் பேசினதாக அந்த வழக்கறிஞர் மோகன் அவர்கள் சொல்கிறார். இந்த விஷயத்தை அவர் 7 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அவருடைய வீடியோ இன்னும் ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் இருக்குது. 7 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி அதே நபர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கு தமிழக அரசு. அப்போ ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த விசாரணையுடைய போக்கு பட்டியலினத்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக சித்தரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த திசையிலேயே தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. திருமாவளவனும் அதைத்தான் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் அதைத்தான் சொல்கிறாங்க. நமக்கும் அதே சந்தேகம் தான் வருது. வேறு யாரையோ உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக மாற்றும் அந்த நோக்கம்தான் இன்னைக்கு காவல்துறைக்கு இருந்திருக்கு. அதனால தான் இந்த வழக்கை இவ்வளோ நாள் தாமதப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த குற்றப்பத்திரிகையில் காவல்துறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது.
ஏன்னா முத்தையாவை பழி வாங்கிறதுக்காக இந்த குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்தாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து சரி, அப்படி அவங்க கலந்தாங்க அப்படின்னா முத்தையா எப்படி பழி வாங்கப்படுவார், எப்படி அவர் பொறுப்பாவார்? அந்த குடிநீர் தொட்டியில் ஏதோ ஒரு மலம் கலந்துருச்சு அப்படின்னே வச்சுக்குவோம். அப்படி கலந்தது அப்படின்னா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், அங்கே குடிநீர் தொட்டி ஆப்ரேட்டர், இவங்களையெல்லாம் தான் வந்து கேட்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னா அந்த முத்தையாவுடைய மனைவி தான் பஞ்சாயத்து தலைவர். அப்பவும் முத்தையாவுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. இது ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது, அப்படியே அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாலுமே அதை குடிக்க போகிறது யார் அப்படின்னா இவங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான், இவங்க சொந்தக்காரங்க தான், இவங்களுடைய உற்றார் உறவினர்கள் தான், நண்பர்கள் தான். முத்தையாவை பழி வாங்கிறதுக்காக தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள், உறவினர்கள் இவங்களையே வந்து மலம் கலந்த குடிநீர் குடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. என்னதான் கொடூர மனம் படைத்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி ஒரு முட்டாள்தனமாக யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதனால் இதில் வந்து எந்த விதமான லாஜிக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. அடுத்த கட்டமாக நேற்று வெளியான அந்த ஆடியோ, எப்படி வந்து குற்றப்பத்திரிகை வெளியான அதே நாளில் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோ கிளிப்பிங்கும் வந்து முழுமையாக இல்லை, ஒரு சின்ன குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அந்த கட் பண்ணி போட்ட அந்த பார்ட்டில் வந்து சுதர்சன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி வரக்கூடிய, அதை கேட்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஓ இவங்க தான் செஞ்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு அந்த ஆடியோ கிளிப்பிங்கை கட் பண்ணி போட்டிருக்காங்க. சுதர்சனுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா அடித்தாலும் ஒத்துக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அது வந்து இந்த குற்றத்தை செய்தது சுதர்சன் தான் அப்படின்னு அவங்க தாயாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால் அவங்க வந்து இவனை ஒத்துக்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொருள்பட எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணவங்களுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே அதுதானா? அவங்க ஏன் அதை சொல்லணும்? அவங்க அதை சொன்னதுக்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடாதா? இந்த வழக்குடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்களையே வந்து குற்றவாளிகளாக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் காவல்துறையுடைய விசாரணையில் நம்மளையே வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அந்த பயத்தின் காரணமாக எங்கே வந்து தன்னுடைய மகனை வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தின் காரணமாக கூட அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், தன்னுடைய மகன்கிட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். இப்போ காவல்துறை இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, தயவுசெய்து நீ எதுக்கும் ஒத்துக்காத, அடித்தா கூட ஒத்துக்காத அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதற்கான பாசிபிலிட்டியும் இருக்குல்ல. அப்போ எது உண்மை? உண்மையிலேயே வந்து சுதர்சன் குற்றவாளின்னு அவங்க தாயாருக்கு தெரியுமா, இல்லை காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக்கும் முயற்சியை தடுப்பதற்காகத்தான் சுதர்சனுடைய அம்மா அப்படி பேசினாங்களா? அப்போ அந்த ஆடியோவை முழுசாக ப்ளே பண்ணால் தானே நம்மளுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடிய அந்த லாஜிக் பாயிண்ட்டு அவங்க ஒளிபரப்பின 2வது ஆடியோவிலையும் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த 2வது ஆடியோவிலையும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்க்கு வந்து ஏற்கனவே தெரியும் போல இருக்குது, ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 2வது ஆடியோலையும் சுதர்சனும் வேறொரு அவங்களுடைய உறவினரும் தான் பேசுகிறாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஏற்கனவே வெளிவந்த குற்றச்சாட்டுகள், ப்ளஸ் இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழக அரசுக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகைகள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்று தான். பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக்க வேண்டும் அப்படிங்கிறது காவல்துறை ஆரம்ப கட்டத்திலே முடிவெடுத்துட்டாங்க. அப்போ இருந்தே இந்த வழக்குடைய விசாரணை ஒரே திசையில் தான் போயிட்டுருக்கு. உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும், அதற்காக பட்டியலினத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்களையே வந்து குற்றவாளிகளாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காவல்துறையுடைய நோக்கமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு பலமாக இருக்குது. அதை நான் மட்டும் சொல்லலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி, எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே இந்த கேள்வியில் தான் கேட்குறாங்க. இந்த வழக்கை பற்றின முழு விவரங்களும் தெரிஞ்சால் நீங்களும் அதே கேள்வியை தான் கேட்பீங்க. ஆனால் நேற்று அந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறமா ஓகே அப்போ இவங்க தான் குற்றவாளி போல இருக்குப்பா, சரி இந்த வழக்கு ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் அந்த ஆடியோ வெளியில் வந்திருக்கு. அது 2 கோஇன்சிடென்ஸாக இருக்க முடியாது இல்லையா? அந்த ஆடியோ வெளியில் வர்றதா இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வெளியில் வந்திருக்கலாமே, எப்போ இந்த வழக்கை முடிச்சிருக்கலாமே. இல்லை அப்படி அந்த ஆடியோ வெளியிட்ட அந்த நியூஸ் மீடியா முழுசாக வெளியிட்டு போக வேண்டியதானே? ஏன் கட் பண்ணுறீங்க? அவங்க இது மட்டும்தான் பேசினாங்களா? இல்லை அந்த சுதர்சனுடைய ஃபோனில் இந்த ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவன் கால் பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கணுமா வேண்டாமா?
இந்த குற்றப்பத்திரிகையிலே காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அதை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம், ஆடியோ வீடியோ ஆதாரங்களை எடுத்திருக்கோம், இது எல்லாமே குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க. அப்போது காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட சுதர்சனுடைய ஃபோனில் இருக்கிற ஆடியோ எப்படி நியூஸ் மீடியாவுக்கு வந்தது? யார் கொடுத்தாங்க? அப்போ இதில் ஒரு சதித்திட்டம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? குற்றப்பத்திரிகை தாக்கலாகிற அன்னைக்கு கரெக்டாக அந்த ஆடியோவும் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோவோட சுதர்சன் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு அந்த துணி அப்படியே இருக்குது. அதை கேட்குற எல்லாரும் அப்படி தான் நம்புவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த வழக்க விவரங்களை முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும். நான் சொன்ன சந்தேகம் வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ஈஸியாக மக்களை ஏமாத்துகிற முயற்சி தானே இது. தமிழக அரசு, அதில் மிக முக்கியமாக காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்திலாவது உரிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொன்னாரே தவிர அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு நிறைய சம்பவங்களை நம்மளால் உதாரணமாக சொல்ல முடியும். தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. நேற்று கூட அந்த எஸ்பி வருண்குமார் சீமானை திட்டி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜெயலலிதாவோ இல்லை கலைஞர் அவர்களோ முதல்வராக இருந்தால் அந்த எஸ்பி வருண்குமார் அந்த மாதிரி பதிவு போட்டிருப்பாரா? இல்லை போட்டுட்டு அந்த போஸ்டிங்கில் தான் இருந்திருப்பாரா? அப்போ யார் பலமான முதல்வர், யார் அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்க, யார் கட்டுப்பாடோட காவல்துறையை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா? இன்றைக்கி கிட்டத்தட்ட காவல்துறை கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. காவல்துறையை சேர்ந்தவர்களே கஞ்சா வைக்கிறாங்க, காவல்துறையை சேர்ந்தவர்களே போதை மருந்து வைக்கிறாங்க, காவல்துறையை சேர்ந்தவர்களே கூலிப்படையோட தொடர்பில் இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. காவல்துறையை சேர்ந்தவர்களே வழிப்பறி கொள்ளை செய்கிறாங்க. அத்தனையும் நடந்த உண்மை. அப்போது எங்கேயோ மிஸ் ஆகுது, எங்கேயோ அந்த கடிவாளத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதா? அப்போ இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த குற்றத்தை மறைப்பதற்கான, இந்த குற்றத்தை திசை திருப்புவதற்கான, உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் காவல்துறை செய்திருக்கிறது என்பது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. சாதாரண ஆள் நம்மளுக்கே இவ்வளோ சந்தேகம் வரும்போது வழக்கறிஞர்களுக்கோ இல்லை கட்சி தலைவர்களுக்கோ எவ்வளோ சந்தேகம் வரலாம்? பட்டியலினத்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய பிரதிநிதிகளை, அந்த கூட்டணி கட்சிகளை அவர்களுடைய கூட்டணியிலேயே வைத்துக்கொண்டு அதே பட்டியலின மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை செய்யும் திமுகவுக்கு அந்த மக்கள் தான் பாடம் புகட்டணும். அந்த மக்கள் தான் அவங்களே கேள்வி கேட்கணும். நன்றி.